Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல சுடிதாருக்கான neck design பார்க்க போறோம். ஒரு டிசைனர் neck தான். அதுக்கான அளவு இப்ப மார்க் பண்றோம். பேப்பர் கேன்வாஸ்ல neckோட depth வந்து 5.5 inch மார்க் பண்ணிக்கிறோம். neckோட அகலம் வந்து 3 inch மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து தச்சதுக்கு அப்புறம் வர்ற அளவு 3 inch அதை மார்க் பண்ணிக்கிறோம். neckோட இறக்கம் வந்து 5.5 inch. அதை சின்னதாக ஒரு ரவுண்டாக மார்க் பண்ணிக்கிறோம். ரவுண்ட் நெக் மாதிரி இப்படி வரைஞ்சிட்டு இந்த சைடில் இருந்து 1 inch பேப்பர் கேன்வாஸில் அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. இதை கொஞ்சம் நல்லா டார்க்காக போட்டு விட்டுக்கலாம். ஒன் இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுறோம். நெக்கோட இறக்கத்துலேருந்து ஒரு 4 inch கீழே ஒரு டாட் மார்க் பண்ணுறோம். அதிலிருந்து சின்னதாக ஒரு டிசைன் வரைய போகிறோம். கொஞ்சம் கிராஸாக வரைஞ்சி லைட்டாக இப்படி வளைச்சி விட்டு அந்த 1 inch மார்க் பண்ணதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சி விட்டுக்கலாம். வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த டிசைனை பேப்பர் கேன்வாஸில் இப்படி கட் பண்ணி தைக்கும் போது நமக்கு அளவுகள் மாறாமல் டிசைனும் நீட்டாக கிடைக்கும். கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுதான் டிசைன். இதை வந்து பேண்ட் கிளாத்தில், சுடிதாரோட பேண்ட் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணுறோம். ஒரு 1/4 inch அளவுக்கு துணி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடுறோம். அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் அந்த வளைவாக இருக்கிற பகுதியிலலாம் லைட்டாக சிசரில் கட் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அதை மடித்து தைச்சிக்கோங்க. கேன்வாஸ் மேலேயும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. உள்பக்கமும் தையலை போட்டுக்கிறோம். போட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த 1/4 inch சைடில் விட்டுருக்கிறத வந்து லைட்டாக மடித்து தைச்சிக்கிறோம். இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த எட்ஜில் தையல் போட்டு விட்டுக்கோங்க. ஷார்ப்பான எட்ஜ் வரும்போது அந்த இடத்துல கொஞ்சம் மடித்து விட்டு திருப்புங்க. கரெக்டாக வரும். அப்போ தான் டிசைன் வந்து கரெக்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ ஃபுல்லாக தையல் போட்டு முடிச்சாச்சு. இதில் இதுக்கு டாப் கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணிவிட்டு ஓரத்தில் 1/4 inch அளவில் மடித்து தைச்சிக்கணும். கால் இன்ச் அளவில் மடித்து அந்த எட்ஜில் தையல் போட்டு விட்டுக்கோங்க. இது வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம். இந்த டிசைனில் வந்து நம்ம சுற்றிலும் பைப்பிங் கொடுக்க போகிறோம். பைப்பிங் கொடுத்தா இன்னமும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
இதை வந்து அந்த டிசைனில் பைப்பிங் கொடுக்க போகிறோம். எந்த மாதிரி வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. அந்த கேன்வாஸ் இருக்கிற சைடு மேலே இருக்குது, அதுக்கு அடியில் நம்ம அந்த கிளாத்தை வைக்கிறோம். பைப்பிங் கிளாத்தை வச்சு அந்த எஜ்லேயே ஒரு தையல் போட்டுகிட்டே வர்றோம். இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக திருப்பி விட்டு லைட்டாக மடித்து திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு இப்படி சுற்றிலும் தச்சு முடிச்சுக்கிறோம். தச்சு முடிச்சாச்சு. இப்போ இதை நல்ல பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது இப்படி லைட்டாக திருப்பி பாருங்கள், அழகாக பைப்பிங் வந்து நீட்டாக இருக்கும். இதில் இந்த பைப்பிங்கில் படாமல் உள்பக்கம் இருக்கிற துணியில் தையலை போட்டு விடுங்க. சுற்றி தையல் போட்டு முடிச்சுக்கிட்டோம். இதுதான் நம்ம நெக்குக்கு டிசைன் கொடுக்க போகிற கிளாத்து. சுடிதார் டாப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைனிங் துணியையும் சுடிதார் கிளாத்தையும் சேர்த்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இதில் நெக் வந்து கட் பண்ணக்கூடாது, நம்ம அதை வச்சு தச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் துணியையும் சுடிதார் துணியையும் சேர்த்து ஜாயின் பண்ணி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். சுருக்கு இல்லாமல் நல்லா ஒன்று போல் தேய்ச்சி விட்டு தச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்குக்கு இந்த இடத்துல மடித்து சென்டரை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி இந்த டிசைன் கொடுக்க வச்சுருந்த கிளாத்லையும் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டாப்போட உள் பக்கத்தில் இந்த டிசைன் கிளாத்தை மேலே வச்சு இந்த சென்டர்கிட்ட நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சு சென்டரில் ஒரு பின் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த டிசைன் வந்து விலகாமல் இருக்கும். பின் போட்டுக்கிட்டு இந்த கேன்வாஸ் இருக்கிற இடத்துல கேன்வாஸை ஒட்டி தையலை போட்டுகிட்டே வாங்க. தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அந்த நெக்குக்கான கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி சுற்றி சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்கு நல்லா திரும்பி கொடுக்கும். இப்போ அதை இந்த பக்கமாக திருப்பி எடுத்துக்கிறோம். திருப்பி அது மேலே ஒரு தையல் போடுறோம். நல்லா ஒன்று போல் சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு தையல் போட்டு விட்டுக்கோங்க. இங்கிட்டு தைக்கும்போது பைப்பிங்கில் படாமல் இந்த கிளாத்லேயே தையலை போட்டு விட்டுக்கோங்க.
முடிச்சிட்டோம். இப்போ நெக்கை சுற்றியும் நம்ம பைப்பிங் போட்டுக்கலாம். கெட்ட பக்கத்தை மேலே இருக்கிற மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. பைப்பிங்கை அடியில் கொடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸை அடியில் கொடுத்துக்கோங்க. கொடுத்து இந்த ஓரத்துலேயும் தையல் போட்டுட்டு வாங்க. தையல் போட்டுட்டோம். இப்போ இதை திருப்பி சின்னதாக அந்த பைப்பிங் நல்லா நீட்டாக வந்துடும். திருப்பி எடுத்து அந்த டிசைன் கிளாத்தில் தையல் போடுங்க. பைப்பிங் மேலே தையல் போடாமல் அதில் தையல் போட்டுறாதீங்க. இதில் கொடுத்தீங்கன்னா தான் பைப்பிங் வந்து அழகாக இருக்கும். இப்போ கொடுத்தாச்சு. இந்த டிசைன் பாருங்கள், அழகாக இருக்குது. ரொம்ப ஈஸியாகவே தைச்சிடலாம். இப்போ இது மேலே ஒரு சின்னதாக பட்டன் மாதிரி, இது டாப் கிளாத்லேயே ஒரு பட்டனை வச்சு நூலை வச்சு ரெடி பண்ணிக்கிறோம். பட்டனை நூலை வச்சு லைட்டாக கட்டிட்டு சின்னதாக ஒரு பட்டன் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். சட்டை பட்டன் தான் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 3 பட்டன் ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சு கைட்டு தச்சு விட்டுக்கோங்க. தச்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி இன்னும் 2 இதையும் தச்சு முடிச்சிருங்க. 3 பட்டன் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் அந்த டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குது. இது எல்லாருமே தைக்கக்கூடியதான எளிமையான ஒரு டிசைன் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்து ஒரு புது வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.